இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். தியானிக்கும்படியாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். லூக்கா 9:23 ஒருவர் வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். கடந்த 2 நாளிலே நாம் தியானித்தோம். எனக்கு பின் சென்று வா என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லலை, எல்லாரையும் பார்த்து சொன்னதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே இருந்த எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பின்பற்றி வருகிறவன் முதலாவது தன்னைத்தானே வெறுத்து, சுயத்தை வெறுத்து பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 26-27வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 14:26-27. ஆமேன், அல்லேலூயா. எனக்கு சீசனாக இருக்கணும்னாலே அவர் சொல்கிறாரு, அவரை பின்பற்றணுன்னா முதல்ல உன்னை வெறுக்கணுன்றாரு. இங்கே எதை வெறுக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்? குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை பொதுவாக சொல்லணும்னா வெறுக்க வேண்டும். அப்போதான் அவன் எனக்கு சீசன்றார். அடுத்தது வாசிங்க, அடுத்த வசனம். ரெண்டாவது சொல்கிறாரு, முதல்ல வெறுக்கிறவன், ரெண்டாவது சிலுவை எடுத்து கொண்டு வருகிறவன், இவன் தான் எனக்கு சீஷன்றார். வெறுக்காதவன் அவருக்கு சீஷன் இல்லை, சிலுவை எடுத்து கொண்டு வராதவன் அவருடைய சீஷன் அல்ல. ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், யாரையும் விட. அப்படின்னா அவர் சொல்கிற அர்த்தம் என்ன? என்னை விட யாரையும் நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்கிறத அவர் விரும்பலை. அவரை விட இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி செய்யாதவன் அவருக்கு சீஷனாக இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமந்து என் பின்னே வரணும்ன்றார் ஆண்டவர். என்னை பின்பற்றுகிறவன் தன்னை வெறுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 16:24வது வசனம். சீஷர்களை நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றுகிறவன் தன்னை வெறுக்கணும். இயேசு அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் சென்று வான்னு. நேற்றைக்கு நாம் தியானித்தோம், முந்தா நாளும் தியானித்தோம். 3 பேரை பார்த்து சொன்னதாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றி வரையா அப்படின்னா முதல்ல என்ன பண்ணு, உன்னை வெறுக்கணும் அப்படின்றார். ரெண்டாவது சிலுவை எடுத்துக்கொள்ளணுன்றார். மூன்றாவது என்னை பின்பற்றணுன்றார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றும்படியாக இருக்கிற அன்பான சீஷர்களே, முதலாவது உங்களை தாமே நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார். மத்தேயு 10:38 என்ன வாசிக்கிறோம்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா எனக்கு ஏற்றவன் அல்ல ஆண்டவர் அங்கே சொல்கிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் இல்லை, அவன் எனக்கு பிடிக்காது அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியானால் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சீஷன் தன் சுய ஆசையை வெறுக்க வேண்டும். யார் அவரை பின்பற்றும்படியாக ஆண்டவர் அழைத்தாரோ அங்கிருந்த மக்களை அழைக்கிறார், சீஷர்களையும் அழைக்கிறார். அவர்களை அவர் அழைக்கிறவர் அவரை பின்பற்றும்படியாய் வருகிறவர்கள் தன்னுடைய சுய ஆசையை வெறுக்க வேண்டும். இரண்டாவது, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ 3 விஷயம் இருக்குது. அவரை பின்பற்றுவதற்கு முன்பாக 2 விஷயம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் அவரை பின்பற்றணும். மொத்தத்தில் நம்ம பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் சொல்கிறாரு. தன்னை வெறுக்கணும் அப்படின்னா சுயத்தை, சுய இன்பத்தை வெறுக்க வேண்டும். அவன்தான் தன்னைத்தானே வெறுக்கிறவன். அப்படின்னா சுயத்தை, சுய இன்பத்தை, சுய மகிழ்ச்சி, ஏதோ ஒன்றை செய்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஏதோ ஒன்றை பார்க்கறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்கிற அந்த இன்பத்தை, மகிழ்ச்சியை வெறுக்கணும். சிற்றின்பம் சொல்லணுன்னா சிறிய நேரத்துக்கு, இப்போ சொல்லணுன்னா ஷார்ட்ஸ் யூடியூப்பில் பார்க்குறோம், அதுபோல் சின்ன இன்பம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சுயமாக நம்முடைய ஆசைகளில், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இன்பங்கள், இதை நாம் வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் அங்கே சொல்கிறாரு. தன்னை வெறுக்கணும், உன் சிலுவையை எடுக்கணும், என்னை பின்பற்றணும். 3 விஷயம் சொல்கிறார். தன்னை வெறுக்கணும் சொல்லும் பொழுது நம்முடைய சுயத்தை, சுயநலமான ஆசைகளை நாம் வெறுக்க வேண்டும். உன் சிலுவையை பிறகு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய சிலுவை எடுக்கணும், பிறகு என்னை பின்பற்றணும். ரோமர் கலாச்சாரத்தில் ஒரு கதை இப்படி எழுதியிருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு கார்பெண்டர் அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போனதாகவும், அங்கே போயிட்டு சீஷர்களை அந்த கார்பெண்டர் என்ன பண்ணுறாரு, விதவிதமான சிலுவைகளை செய்து வைத்துட்ருக்கிறார். அப்போ சிலுவை வைத்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க போய் விசாரிக்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவர்கள் சொல்கிறாரு, அந்த கார்பெண்டரு, இது வீட்டில் சில பேர் அலங்காரத்துக்காகவும் வாங்கி வைப்பாங்க, சிலர் அழகுக்காகவும் வாங்கி வைப்பாங்க, வீட்டிற்குள்ளேயும் இதை பூஜையும் பண்ணுவாங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களை எல்லாம் 12 பேரையும், இது அவங்களுடைய அந்த ரோமர் இதில் ஒரு கதையாக இருக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, கிளம்பி போகணும் அப்படின்றார். அப்போ ஒவ்வொருத்தரும் போகிறாங்க. பேதுரு முதல்ல ஓடுறார். ஓடி போய் பார்க்குறாரு, ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு சிலுவையை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். அவர் உடனே, அவர் எப்பவுமே முந்திரிக்கு விட்ட மாதிரி சக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுவார் அவர். அடுத்தது யூதாஸ் காரியத்து போகிறாரு. போட உடனே அவர் பார்க்குறாரு, ஒவ்வொரு சிலுவையும் பார்க்குறாரு, இது என்ன ரேட் இருக்கும், அதில் ரேட்டும் போட்டிருக்குது, விலையும் போட்டிருக்கு. விலையை பார்க்குறாரு, புரட்டி புரட்டி பார்த்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிலுவையை அவர் எடுத்துக்கிட்டார் கையில். அடுத்தது மத்தேயு வரி வசூல் பண்ணுறவர், அவர் போகிறார். அவர் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பார்க்குறாரு. அவரும் பார்த்துட்டு உடனே நமக்கு கட்டுப்படியானதை ஒன்று எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டார். அடுத்தது வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு சீஷன், நம்முடைய சென்னையில் மரித்த சீஷன் தோமா, அவர் போகிறாரு. இப்படி ஒவ்வொரு சீசனும் போகிறாங்க. தோமா போயிட்டு என்ன பண்ணுறாரு,
ஒன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது வாங்கலாமா, இது வாங்கலாம், இதை வேணாம், உடனே இன்னொன்று எடுக்கிறாரு. இது சரிப்பட்டு வருமா, இது வேணாம் அப்படின்னு ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். நேராகுது. உடனே இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்றாரு, சீக்கிரம் வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சுன்னு. உடனே கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று கையில் பிடிச்சிட்டு இவரும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயாச்சு. ஒரு காட்டு வழியாக போகிறாங்க. பிரயாணம் பண்ண பிறகு திடீர்னு இயேசு கிறிஸ்து மறைஞ்சிடுறார். அப்போ இவங்க முழிக்கிறாங்க, எப்படிடா போகிறது, வந்துட்டு இவ்வளோ தூரம், சரி இதான் பாதை, நேராக போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளிக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, எப்படிடா இதை கிராஸ் பண்ணுறதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சீக்கிரம் வாங்க. எப்படி வர்றது ஆண்டவர்னா, கிராஸை போட்டுட்டு வாங்க அப்படின்னாராம். என்னது, எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னப்ப கையில் இருக்கிற கிராஸ் சிலுவையை என்ன பண்ணுங்க போட்டுட்டு வாங்கன்ன உடனே யோவான் எப்படின்னா, அவர் போயிட்டு அன்பாக இருந்ததுனால பெரிய ஒரு சிலுவையை தூக்கிட்டார் அவர். அப்போ அந்த யோவான் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த சிலுவையை போட்ட உடனே அது பிரிட்ஜியாக மாறிடுச்சா. உடனே அவர் நடந்து அந்தாண்ட போயிட்டார். போயிட்டுன்னு பேதுரு பார்க்குறாரு, இவ்வளோண்டு சிலுவையை நம்ம என்ன பண்ணுறது, சரி யோவான் தான் போட்டார் பிரிட்ஜி, அதிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலை அங்கே வச்ச உடனே அது காண போயிடுச்சான். அப்புறம் அவருடைய சிலுவையை போட்டால் 2 அடி தான் வைக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நிற்கணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சிலுவையை போட்டால் யாருமே அந்த பக்கம் போக முடியலையா. கடவுள் கடைசியாக என்ன பண்ணாரா, அந்த பக்கத்துலேருந்து அவங்கள எல்லாரையும் வர வைக்கும்படியாக அழைத்து கொண்டாருன்னு சொல்லிட்டு அந்த கதையில் இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன, அவனவன் தன் விருப்பத்தின்படி சிலுவை எடுப்பதல்ல. நல்லா கவனிங்க, தன் சிலுவைனா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தின்படி இருக்கிற சிலுவையை எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க, வெயிட்டானதை தூக்கிட்டு தூக்க முடியாமல் பாதியிலே நின்று உட்கார்ந்த கதைலாம் இருக்குது சிலுவையில். ஹல்லேலூயா. மர சிலுவையை தூக்கினா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், தங்கத்தால் சிலுவை தூக்கினா வெயிட் பயங்கரமாக இருக்கும், இன்னும் கற்கள் பதிக்கப்பட்டதை தூக்கினா இன்னும் வெயிட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய விருப்பம் போல வாழுகிற வாழ்க்கை சிலுவை அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் நானும் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையோடு கூட ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை குறித்த ஒரு விளக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்கும்படியாக இருக்கும். சிலுவை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நாம் என்ன சொல்லுவோம், பாடுகள், கஷ்டம், அதுதான் நம்முடைய சிலுவை. கடந்த ஆந்திராவில் நடந்த ஊழியர் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தங்க சொன்னாங்க, அப்போ சிலுவை அப்படின்னு சொன்னால் என் பொண்டாட்டி தான் எனக்கு சிலுவை அப்படின்னார் ஒருத்தர். அல்லேலூயா. சிலுவை எதுன்னா என் பிள்ளைங்க தான் சிலுவை எனக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, எனக்கு சபை தான் சிலுவையே அப்படின்னார் ஒருத்தர். அப்போ சிலுவை அப்படின்னு சொன்னால் எது அவங்களுக்கு தொல்லையாக இருக்கோ, அல்லேலூயா, அதுதான் சிலுவை. ஆனால் சிலுவை குறித்து நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது ரோம பேரரசில் கொடுக்கக்கூடிய சிலுவைனா கொடிய தண்டனை தான் சிலுவை, கொடிய தண்டனை. ரெண்டாவது, இது கொடூரமான ஒரு தண்டனை, கொடூரமான கொடிய தண்டனை தான் சிலுவை. ரெண்டாவது, இது அவமான தண்டனை தான் சிலுவை, அவமானப்படுத்தப்படுகிற தண்டனை தான் சிலுவை. மூன்றாவதாக நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியான காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்போ இன்றைக்கு மூன்றாவதாக சிலுவைனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தாவீதினுடைய திறவுகோல் தான் சிலுவையாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அப்படின்னு சொன்னால், என்னோடு கூட நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22 வசனம், 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நாம் தாவீதின் திறவுகோல் சிலுவையாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கமாக, தாவீதினுடைய திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன்,
ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய திறவுகோலை எங்கே வைப்பாங்களாம் சொல்லுங்க? தோளின் மேலே. இயேசு சிலுவையை எங்கே தூக்கிட்டு போனார் சொல்லுங்க? தோளின் மேலே வைத்து அவர் என்ன பண்ணாங்க? கொண்டு போனாங்க. இது எப்படி என்று நாம் கேட்கும் பொழுது, அங்கே அதற்கு முந்தைய வசனமாக 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே கழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னா உருண்டையான, அப்படின்னா விசாலமான இடம்னா பூமி. பூமியில் உன்னை தூக்கி போட்டுருவார், நீ அங்கே செத்து போவேன். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கமான வார்த்தை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததான் சொல்லப்படுகிறது. என்ன வாசித்தோம்? 22ல் தாவீதின் திறவுகோலை அவர் உன் தோளின் மேலே வைப்பார். அப்போ தான் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பூமியின் உருண்டையின் மேலே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு கொடுப்பேன், நீ எதை கட்டுறையோ அது கட்டப்படும், எதை நீ கட்ட அவிழ்க்கிறியோ அது கட்ட அவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், இதோ பாதாளத்திற்கும் சொல்லுங்க மரணத்திற்கு உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவை அது தாவீதுடைய திறவுகோலாக இருக்கிறது. அப்படின்னா திறக்கக்கூடிய ஒரு சாவியாக இருக்குது. நீங்கள் சாவியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஷேப் நீங்கள் பார்க்கலாம். மேலே அப்படி வந்து அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிலுவை வைக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு ஏற்றபடி இப்படி தான் வரும். இப்படி வந்தாலும் இப்படி தான் வட்டமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சாவியுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்போ சிலுவை எப்படி மேலேயும் கீழே நீட்டாக இருக்கிறதோ, நாம் பயன்படுத்துகிற சாவி அப்படி தான் இருக்குது. சிலுவையானது திறவுகோல், தாவீதுடைய திறவுகோலாக இருக்கிறது. அந்த திறவுகோல் ஆண்டவர் நம்முடைய கையிலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே ஏசாயா புஸ்தகத்தை நாம் இப்பொழுது திருப்புவோம். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஆணியாக கடாவுவேன், ஆணி கடாவுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சிலுவை தோளின் மேலே வைத்து ஆணி அடிக்கப்பட்டார். பிறகு 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கு? வாசிங்க. ஆணி பிடுங்கப்பட்டு முறிந்து விழும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆணியில் அடிக்கப்பட்டு பிறகு ஆணி பிடுங்கப்பட்டு அவருடைய சரீரம் கீழே இறக்கி வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறதான வார்த்தை தான் இது. இன்றைக்கு சாத்தானை மேற்கொள்ளுகிற திறவுகோல் தான், தாவீதுடைய திறவுகோல் தான் சிலுவையாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் மிரண்டு ஓடுகிற, அவனை விரட்டி அடிக்கிற ஒரு சின்னம், சிலுவை சின்னம். இது வேதம் சொல்லுகிறது தாவீதுடைய திறவுகோலாக இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியான திறவுகோல் தான் சிலுவையின் சின்னமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் அதை நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவனை நாம் நடுங்க செய்யும்படியாக இந்த சிலுவை அவனுடைய அதிகாரத்தை ஒன்றும் நமக்கு எதிராக எழுப்பாதபடி அவன் மிரண்டு ஓடுகிறதானதான் சிலுவை. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் சகலத்தையும் செய்தார்னு பார்க்கிறோம். அந்த சிலுவை தான் திறவுகோல், தாவீதின் திறவுகோலாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கும்படியாக, அல்லேலூயா, சத்துருடைய சேனையை முறியடிக்கும்படியாக, சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாக சிலுவையின் சின்னம் தாவீதின் திறவுகோலாக உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்றாரு, இதோ தாவீதுடைய திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறத யாரும் பூட்டாதபடிக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து அதே தான் சொன்னார், பரலோகத்தில் பூலோகத்தில் நீ கட்டுறது அங்கே கட்டப்படும், நீ இங்கே கட்ட வைக்கிறது அங்கே கட்ட வைக்கப்படும் என்ற அதிகாரத்தை கொடுத்தவர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், சிலுவையானது தாவீதின் திறவுகோலாக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையினாலே நமக்கு என்ன கிடைத்தது என்று ஒரு 4 விஷயத்தை மாத்திரம் நாம் தியானித்து நாம் முடிக்கும்படியாக இருக்கிறேன். நமக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதபடி இந்த 3ஆம் நாளிலே நாம் சரியான நேரத்தில் முடிப்போமாக. முதலாவது 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. சிலுவை நமக்கு எதை கொடுக்கிறது? சிலுவையில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தேவ பலன் கிடைக்கும்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. கெட்டு போறவனுக்கு தேவ பலன் கிடைக்காது. தேவ பலன் நிச்சயமாகவே கிடைக்காது. 1 கொரிந்தியர் 1:21 நாம் வாசிக்கும் பொழுது உபதேசத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. எப்படி எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்து கொள்ள முயற்சித்தால் நிச்சயமா முடியாது. சிலுவையின் உபதேசம் என்ன? சுய ஞானத்தினாலே கர்த்தரை அறிய முயற்சி செய்கிறவர்கள் நிச்சயமாக கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை தான் சொல்லுது. சுய ஞானம், நான் எப்படியாவது இதை பண்ணிடுவேன், எப்படியாவது நான் தெரிஞ்சுக்குவேன் என்று சொல்லி நாம் சுயமாக முயற்சி செய்கிற அந்த முயற்சியின் அந்த அறிவு, அந்த ஞானம் நிச்சயமாகவே கர்த்தருடைய சிலுவையை குறித்து நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் PhD பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டாப்பிக்கு பவர் ஆஃப் த குருசிஃபிகேஷன் அண்ட் பவர் ஆஃப் த ரிசரெக்ஷன். அது குறித்து நான் ஒரு 6 மாத காலம் இந்த சிலுவையும் இதை குறித்து நான் நிறைய காரியங்களை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அடிக்கப்பட்ட அந்த ஆணிகள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் மனதளவில் அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருந்திருப்பார், சரீர அளவில் எப்படி பிசிக்கலாக எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார் என்று நிறைய பேர் பைபிள் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் படிக்கும் பொழுது பயங்கர ஒரு கொடூரமான ஒரு காரியமாக அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த காரியம் இந்த நாட்களில் கொடுக்கிற தண்டனையை விட ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை அது. அல்லேலூயா. அதை குறித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு மனுஷனையும் நம்ம பார்த்தோம், பாட்டு ஒருத்தர் பாடுறாருல, உருகாதோ நெஞ்சம் வருவாயே தஞ்சம் உனக்காக அவர் பலியானாரே சிலுவையில். அல்லேலூயா. அவர் சிலுவையில் உனக்காக பலியானாரே. அவருடைய கல்வாரி காட்சியை கண்டு கல்மனமும் உருகிடுமே. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாக இருக்கும்.
ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கூட சுய ஞானத்தினாலே நாம் எப்படியா தெரிஞ்சுக்குவோம் என்று இன்றைக்கு போகிறாங்க பாருங்க. யூதர்கள் ஏன் இன்றைக்கு இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை, ஏன் அவர் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், அவர்கள் சுய ஞானத்தினாலே மேசியாவை தேடினாங்க. மேசியானா அவர் ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பார், அவர் ராஜ கோத்திரத்தில் தான் பிறப்பார். மேசியானா அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் வருவார் என்ற சுய ஞானத்தை தேடி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அந்த மேசியாவை அவர்கள் காண முடியவில்லை. காரணம், சொந்த ஞானத்தினால தேடினாங்க. ஆமேன், அல்லேலூயா. அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் யூதர்களில் அநேகர் மேசியா வரவில்லை என்று இன்றைக்கும் போராடி கொண்ட காரணம் என்னன்னா, இன்னும் புறஜாதியர் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடவுளுடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக தான் இன்னும் அவர் தாமதிக்கிறார், அவருடைய வருகையை தாமதிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை சுய ஞானத்தினாலே அறிந்து கொள்ள முடியாது. அன்றைக்கு அவர்கள் அப்படிதான் முயற்சி பண்ணாங்க, முடியல, கடைசி வரைக்கும் இன்றைக்கு அப்படிதான் இருக்காங்க. அந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை இருக்கு, யூதருக்கு அவர் இடரலாக, கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருக்கு அவர் இடரலாக போயிட்டார், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக தெரிகிறார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் தேவ பலனாக இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யாரை அவர் அழைத்திருக்கிறாரோ அவங்க தான் சிலுவையை சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரை அவர் அழைத்திருக்கிறாரோ அவர்கள்தான் சிலுவையை புரிந்து கொள்ள முடியும். அந்த சிலுவையானது அவர்களுக்கு தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிப்போம். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆமேன், அவர்களுக்கு தான் அது தேவ பலனா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை யாருக்கு தேவ பலனா இருக்கும்? யாரை ஆண்டவர் அழைச்சார், யூதரா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரை அவர் அழைக்கிறாரோ அவர்கள்தான், அவர்களுக்கு தான் சிலுவை தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பூஸ்ட் குடிச்சா எப்படி இருக்கும், அது போல சத்தமா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் தேவ பலனை கொடுப்பது தான் சிலுவை. சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 2வது, சிலுவையினாலே நமக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாமெல்லாம் பாவிகள், நமக்காக அவர் மரிக்க பிதாவானவர் அவரை கொடுத்தார். அவர் சிலுவையில் மரித்ததினால உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறதான 2வது ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய அன்புக்குரியவர்களாக, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வர்களாக மாறுகிறோம். பொதுவாக நம்முடைய பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் இஸ் லவ். லவ் இஸ் காட் இல்லை, காட் இஸ் லவ். கடவுள் அப்படின்னா அன்பாக இருக்கிறார். அன்பு கடவுள் அல்ல, கடவுள் தான் அன்பு. ஆனால் இதுக்கு எதிர்மறையாக தான் மற்றவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இங்கே கடவுள் தான் அன்பு. அப்போ கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பது வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அன்பு செயலிலே காட்டப்படுகிறது. அப்போ அன்புன்னு சொன்னால், அன்புக்கு அடையாளமாக ஏதோ ஒன்றை நாம் கொடுத்தாக வேண்டும். அன்பை அவர் காட்டினார் அப்படின்னா சும்மா இல்லை, அதற்கு ஒன்றை கொடுக்கணும், அவர் கொடுத்தாக இருக்கணும். நாம் கூட ஒரு வெகுமதி, ஒரு அன்பளிப்புன்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்பை அவர்களுக்கு அளிக்கணும்னா எப்படி அளிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வெகுமதி கொடுக்குறோம், கிஃப்டை கொடுக்குறோம். கவரில் மொழி கவரில் என்ன போட்டிருக்கு? அன்பளிப்புன்னு தான் போட்டிருக்கு.
அதில் என்ன பண்ணுறோம், வெறும் கவரை கொடுத்துட்டு வர மாட்டோம். அன்பளிப்புன்னு என்ன பண்ணுவோம், உள்ள ஒரு கரன்சி அதை போட்டு உள்ளே வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அன்பை நாம் எப்படி பகிர்ந்து கொள்வோம், அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்னா செயலில் தான் காட்ட முடியும். அன்பை கிரியையினால தான் அன்பையும் காட்ட முடியும். இங்கே நான் பார்க்கும் பொழுது யோவான் 3:16 ஆண்டவர் செயலிலே அன்பை வெளிப்படுத்தினார். தேவ அன்பு எப்படி காட்டப்பட்டது அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக இந்த உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாக அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் சொந்த குமாரனை உங்களுக்கும் எனக்குமாக அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பின் அடையாளம் ஒன்றை கொடுத்துட்டு தான் அந்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 யோவான் இப்போ எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது அன்பின் அடையாளமான ஒன்றை கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அதனாலே அன்பு உண்டானது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பு, கிறிஸ்துடைய அன்பு, தேவன் குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்பு என்றது பேச்சில் அல்ல. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நிறைய கிறுக்கு பிடிச்சி அலைகிற வாலிபர்கள் இன்றைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கவங்க ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டு வாயிலே சொல்லிட்டு போயிடுவான். ஏமாற்றுகிற அன்பு, ஏமாந்து போகாத. அல்லேலூயா. அன்பு உயிரை கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுடைய அன்பு, அவர் உயிரை கொடுத்து அன்பை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்து அதை வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் ரோமர் 5:10 நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோம், அவருடைய குமாரனுடைய மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலிருந்து நமக்கு கிடைச்சது என்னன்னா ஒரு ஒப்புரவாகுதல். யார் யாருக்கும்? பிதாவுக்கும் நமக்கும் இருந்த பகை, பாவம், பிதாவுக்கும் நமக்கும் இடையே பிரித்து வைத்திருந்த சாபம், இது எல்லாவற்றையும், தேவனுடைய கோபம், நம்ம கீழ்ப்படியாமை, இது எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவையினாலே அந்த ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். எபிரேயர் 10 31 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அந்த ஒப்புரவாக்க சிலுவை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கரத்தில் நாம் விழுந்தோம்னா நிச்சயமாக நம்ம காலி. யாருமே இன்றைக்கு பிழைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனோடும் மனிதனோடும் இருந்த அந்த பிரிவினையை இயேசுடைய சிலுவை ஒப்புரவாக்கியது. ஏசாயா 59:2 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. ஏசாயா 59:2. பிரிவினையை உண்டாக்குது நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், அக்கிரமம். இது ரெண்டும் தேவனுக்கு நமக்கு இடையே பிரிவினையையும், அவருடைய முகத்தை மறைக்குது, அவருடைய காதில் நம்முடைய ஜெபம் போகாதபடிக்கு தடுக்குது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவம். ஏசாயா 53 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய கோபாக்கினிக்கின் பிள்ளைகளாக இருந்தோம் நீங்களும் நானும். கர்த்தருடைய கோபத்துக்குரியவர்களாக இருந்தோம் நீங்களும் நானும். ஆனால் இயேசுவின் சிலுவையினால பிரிவினையை, பிரிந்து கிடந்த நம்மை பிதாவையும் ஒன்றாக இணைத்தது தான் சிலுவையாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்த இந்த காரியம் இதுதான். எபேசியரில் நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக வாசிக்கிறோம். 2 16 வசனம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினாலே கொன்று, அங்க நாம் வாசிக்கிறோம், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே
இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையினாலே பகையை கொண்டுட்டார். 14ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, அடுத்த வசனமோ, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையினாலே பகையை ஒழித்தவர், சமாதானத்தை ஏற்படுத்தினவர், ஐக்கியத்தை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் ஜீவனை விட்ட பொழுது ஒரு அதிசயம் நடந்துச்சு. பைபிளில் மத்தியில் வாசிக்கும் பொழுது கல்லறை திறந்துச்சு. மரித்த பரிசுத்தவான்கள் அநேகர் வீதிகளில் திரிந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துட்டு போயிட்டு வந்தாங்க. உலவனங்கன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு சம்பவம் தேவாலயத்தில் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், லூக்கா 23:45 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:45. தேவாலயத்தின் திரைச்சீலை எப்படி கிழிஞ்சுச்சான்? ரெண்டாக. எப்படி கிழிஞ்சுது? மேலிருந்து கீழே. எப்படி சொல்லுங்க? கீழே இருந்து கிழிஞ்சுன்னா நடந்து போகும்போது கிழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேருந்து கிழிஞ்சுது? மேலேருந்து கிழிஞ்சுது. யாரும் மேலே போய் ஏறி கிழிக்கல. ஆமென், அல்லேலூயா. அது தேவனுக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் மாத்திரம்தான் போகணும். ஜனங்கள்லாம் பார்க்கவே முடியாது. சொல்கிறாங்கல்ல, இது என்னது கர்ப்பஸ்தலம், வேறு என்னென்ன பேர் இந்துஸில் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த முறை தான் இன்னும் அவங்க பின்பற்றுறாங்க. ஸ்க்ரீனை மூடிடுவாங்க. சாமிக்கு மேக்கப் பண்ணும்போது ஸ்க்ரீனை போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுவாங்க? தீபாரதம் காட்டும் போது திறப்பாங்க. ஆசாரியன் மட்டும்தான் போகணும், பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ அவங்க மட்டும்தான் உள்ளே போய் அங்கே நிற்பாங்க, வேறு யாரும் போக முடியாது உள்ளே. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தம் பண்ணும்படியாக ஆசாரியரை வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்தினாலே கெழுவப்பட்ட எல்லாரையுமே ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற பண்ணியிருக்கிறார். கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய அழைப்பு இருந்தால் ஊழியத்துக்கு வரலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் மட்டும்தான் வரணும். லேவியும் ஆசாரிய கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், யூதா கோத்திரம் மட்டும்தான், யூதாவும் ஆசாரியர்களாக இருக்க லேவி கோத்திரங்கள் மட்டும்தான் இருக்கணும். அந்த லேவி கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, லேவி அசிஸ்டன்ட் மாதிரி அந்த சர்ச்சில் இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர். ஆசாரியன்றவங்க தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. அவர்களுடைய குடும்பத்திலேருந்து மட்டும்தான் மற்றவர்களாக வரணும். இது ரெண்டு தான், யூதா லேவி, ரெண்டு கோத்திரம். ஏசப்பா எந்த கோத்திரத்தில் பிறந்தார் சொல்லுங்க? சத்தமாக தான் சொல்லுங்க. யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. யூதா கோத்திரத்தில் துதிக்கிற கோத்திரம் யூதானா துதி. அப்போ ஆண்டவர் இங்கே வாசிக்கிறோம், அந்த திரைச்சீலை கிழிந்து பிரிவினையாக நடுசுவராக இருந்தது கிழிஞ்சிடுச்சின்னு வாசிக்கிறோம். இப்போ எபிரேயர் 10:19 நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் நான் அங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். திரைச்சீலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? பத்தாம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்தாச்சா? நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சரீரத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுடைய மரணம், சிலுவை மரணம் நம்மை ஒப்புரவாக்குனது மாத்திரமல்ல, ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான்காவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவரது குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பின் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. நான்காவதாக சிலுவையிலிருந்து, இயேசுடைய மரணத்தினால சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ரட்சிப்பு. சிலுவை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 வாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்கலாம், கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாம், சீக்கிரம். அவராலே அன்றி வேற ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பூமியில், பூமியின் கீழே, ஆகாயத்தில் இயேசுவின் நாமமே இல்லாமல் வேற ஒரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை என்று தெளிவாக அங்கே வாசனத்திலே வாசிக்கிறோம். இது யார் சொன்னாங்கன்னா, இயேசுவின் சீஷராக இருந்தவர்கள். நல்லா கவனிங்க, சீஷராக அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலராக மாறினாங்க. முதல் நாள் பார்த்தோம், சீஷராய் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் மாறுவார்கள். சீஷராக இருக்கிறவர்கள் அப்போஸ்தலராக ஊழியக்காரராக மாறுறாங்க. ரெண்டு இருக்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற முதல் பேசிக் சீசன். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், அவருடைய நாமமே அல்லாமல் இன்றைக்கு புண்ணியம் செஞ்சால், தானம் தர்மம் செஞ்சால் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இயேசுடைய நாமம் அல்லாமல், சிலுவை அல்லாமல் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. கொர்நேலியு குறித்து வாசிக்கும் பொழுது தான தர்மம் செஞ்சால் தேவ சமூகத்தில் எட்டினது, ஆனால் அதனால் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் அனுப்புகிறாரு, அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாரு. அதுக்கு வரைக்கும் அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற போல் இயேசு எனக்கு தெரியுங்க, ஒரு சாமி தாங்க, நான் கும்பிடுவேங்க, அங்கே போவேங்க, இங்கே போவேங்க. ஆனால் ரட்சிப்பின் முழுமையை அவன் அடையாதவனாக இருந்தான். தான தர்மம் செய்கிறதுனால, இதை பண்ணுறதுனால, அதை பண்ணுறதுனால நாம் ரட்சிக்கப்படுவோமா என்றால் முடியாது. இயேசுவின் சிலுவை, இயேசுவின் நாமம் நம்மை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறது. ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு செவ்விந்தியன் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஒரு தலைவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அப்போ ஒரு நாத்திகன் அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறார், நீங்கள் எப்படி கிறிஸ்தவனா மாறினீங்க, எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறான். அவன் காட்டுவாசியாக இருக்கிற அவனுக்கு நம்மளை போல் பைபிள் வசனத்தையும் எடுத்து இப்படி தான் ரட்சிக்கப்பட்டுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் ஒன்று செஞ்சான், அவன் அங்கே இருக்கிற சுள்ளி எல்லாம் பொறுக்கினானா, குச்சிகள் எல்லாம் காஞ்சி போன குச்சிகளை பொறுக்கினானா. பொறுக்கிட்டு காஞ்ச இலைகள்லாம் பொறுக்கிட்டு ஒரு சின்ன வட்டமாக அந்த குச்செல்லாம் வச்சுட்டு இலையெல்லாம் போட்டுட்டானா. போட்டுட்டு நடுவில் என்ன பண்ணிட்டானா, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் ஒரு கம்பளி பூச்சி எடுத்து அதில் போட்டுட்டு கொளுத்தி விட்டானா. கொளுத்தி விட்ட உடனே அந்த கம்பளி பூச்சி இப்படி போதான், அங்கேயும் நெருப்பணும், இப்படி வருதான், இப்படி போதான், இப்படி எப்படியும் சுற்றிக்கிட்டு அலை மோதிக்கிட்டு இருக்கான். கடைசி அது என்ன பண்ணுதான், அது எப்படி வழி இப்படி சுற்றி வழியில் ஒன்று தலையை இப்படி தூக்கிச்சான். தூக்கின உடனே இவன் என்ன பண்ணானா, அதை தூக்கி வெளியில் போட்டானா. யார்? அந்த செவ்விந்தியன். அவன் சொன்னானா, இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு, எந்த பக்கமும் என்ன இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எந்த பக்கம் போனாலும் எனக்கு மரணம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? தூக்கினார்னு அவன் சொன்னான் நான் சுவிசேஷத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவன்
இவன்கிட்ட நம்ம கேட்டால் இவன் எப்படி சொல்லுவான், இவனுக்கு என்ன தெரியும் நினச்சவன் அந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டு போனால், கர்த்தர் அந்த ஒன்றும் அறியாதவனையும் அவன் புரிந்து கொண்ட விதம் அதுதான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த நெருப்பை போல, சுற்றி நெருப்புக்குள்ளே வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சிலுவையினாலே அந்த ரட்சிப்பு உண்டாகிறதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பை அப்படியே விட்டு விடாதபடி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படாமல் இப்படி நம்மை போல எத்தனையோ பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, வழி தெரியாமல் தவிக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் அந்த நரக ஆக்கினியிலிருந்து நாம் தூக்கி விடுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கருவியாய் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் மீட்டெடுக்கும்படியாக தான் சிலுவையிலிருந்து உனக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையிலிருந்து இன்னும் எத்தனை கோடி பேர் வந்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க சிலுவை ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிலுவையிலிருந்து கிடைக்கிற அந்த ரட்சிப்பு இன்றைக்கு இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம கர்த்தருக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்ல, இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அநேகரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் நானும் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த வேளையில் நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒரு முறை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அது ஒருவேளை பாடுகளில் வாழ்க்கை குறிக்கிறதா இருந்தாலும், ஆனால் அது இன்னொரு விதத்தில் தாவீதுடைய திறவுகோலாக உங்களையும் என்னையும் வெற்றியின் பாதையிலே நடத்துகிறதா இருக்கிறதான் சிலுவை. அதை மறந்து போக வேண்டாம். சிலுவையினால் நமக்கு கிடைக்கிற தேவ பலன், அன்பு, தேவனுடைய அன்பு, சிலுவையினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையினாலே நாம் ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க நம்மை ஒருமுறை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி.